ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிறவங்க அதை நடத்தி அதுக்கான அட்மிஷன்ஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனுடைய இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு எதுவுமே கிடையாது. கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இதுக்கு மெயினாக நீங்கள் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12th மார்க் பேஸ் பண்ணி, அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு 100, கெமிஸ்ட்ரிலேயும் ஃபிசிக்ஸ்லேயும் 50க்கு அதை இது பண்ணி டிவைட் பண்ணி 200க்கு அவங்க கட் ஆஃப் வைக்கிறாங்க. அந்த கட் ஆஃபில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறவங்கள கவுன்சிலிங்க்கு இது பண்ணி அவங்க அந்த காலேஜஸ்க்கு அவங்க இது பண்ணுறாங்க. இந்த டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அட்மிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தா 4 யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுகிட்ட நமக்கு 4 யூனிவர்சிட்டி இருக்குது. கவர்மெண்ட் எய்டடு 3 இருக்குது. அடுத்தது கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ் கிட்டத்தட்ட 16 காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் 404 காலேஜஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக கவுன்சிலிங்கில் அவங்க சூஸ் பண்ணி இந்த சீட்டை அவங்க ஃபில் பண்ணுறாங்க. இது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் TNEA.org TNEA வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பே நம்ம 500 rupees பே பண்ணி இது பண்ணுறோம். அது சில சலுகைகளும் இருக்குது. 250 எஸ்சி அந்த மாதிரி கஸ்ட் அவங்களுக்கு 250 ரேஞ்சில் இருக்குது. ரிசர்வ்டு கேட்டகரிஸுக்கு 250 ரேஞ்சில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அவங்கள ரேங்க்கு அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்ஸ் ஃபில்லிங் இது பண்ணுறாங்க. இடஒதுக்கீடுக்கு தேவையான அந்த நம்ம சாய்ஸ், அந்த காலேஜஸை சூஸ் பண்ணுறோம், அந்த இதுக்கு பண்ணுறோம். அடுத்ததுக்கப்புறமா அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட், அப்வேர்டு, அக்செப்டு, ஜாயின், அப்வேர்டு. அந்த இடத்துலேயே நமக்கு அக்செப்டு, ஜாயின், அப்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. அடுத்ததாக ஃபைனலாக சீட் அலாட்மெண்ட் நமக்கு நடக்குது. அப்புறம் நேரடியாக காலேஜில் போய் நம்ம ஃபீஸை கிட்டே இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது டிஎன்ஏ டாக்குமெண்ட்ஸு 10th மார்க் ஷீட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்து 12th மார்க் ஷீட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இது நம்ம ஸ்கேன் பண்ணி ஜேபக் ஃபைலாவோ பிஎன்ஜி ஃபைலாவோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்குடைய வேலிடிட்டி டேட்டுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்ற நேரத்தில் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கவுன்சிலிங்கில் நமக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அந்த டிஎன்ஏயில் இருக்கிறவங்களே நமக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நம்ம அந்த காலேஜஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னாலும், யூனிவர்சிட்டி 4 இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் 404 இருக்குது. இவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் காலேஜஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 40 காலேஜஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பேஸ்டாக, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்டாக அவங்க அதை பிரிச்சுருக்காங்க. அதில் டாப் காலேஜஸாக நமக்கு 40 காலேஜஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 12 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம டிஎன்ஏ மூலமாக நம்ம அதில் அட்மிஷன் போட்டுக்கலாம். தேங்க்யூ.